சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். கிளாஸ் இருக்கு, ஓகே. அதெங்க? நீங்க சொன்னா அதே அளவுல மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாகவே சாப்பிட்டியா? இல்லை. போய் பேசாத, சாப்பிடு. பாப்பா வாப்பா ஆனந்து. பக்காடி தானேயா? மூஞ்சி இப்படியே வச்சு டைட் ஆயிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டில் நிறைய பேரோட மூஞ்சி அப்படித்தான் இருக்கு. என்ன ஒரு மாதிரி சோகமாக இருக்கு? சோகமாலாம் இல்லை, என் பொண்டாட்டி நினச்சி ஹாப்பியாக இருக்கேன். ஏப்பா ஆனந்த், இன்னைக்காக குடிக்கலாம்ல? இல்லை இல்லை இல்லை, அது தப்பு, அது தப்பு. சரி, அதெல்லாம் விட பொண்டாட்டி நினச்சதோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, சொல்லு. எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆக போகுது. இதுவரையும் நான் எங்கேயும் அவளை வெளியே கூப்பிட்டு போனதில்லை. வீட்லேயே மூவிஸ் பார்க்குறதும் ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான் இருக்கும். அது அவளுக்கு பிடிச்சிருக்கு. சண்டைலாம் போட்டதே இல்லை. அதை திடீர்னு நினச்சேன், ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். இப்போ நான் டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அவள் சாப்பிட மாட்டா, நான் சாப்பிட்டு முடிக்கிற வர. அதெல்லாம் ஒரு தனி ஃபீலு. ஏன்னா அவளுக்கு என் மேலே அவ்வளோ லவ். நீங்கள் அப்படி ஹாப்பியாக இருந்தோமே நான் பார்த்ததே இல்லையாப்பா. அந்த புள்ள அந்த முக்கு கடைக்கு போகிறது கூட மூஞ்சியை உருன்னு வச்சுக்கிட்டு தான் போகும் வரும். அந்த பொண்ணு முகத்தில் சிரிப்பே பார்த்தது இல்லையாப்பா. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நம்ம சேவைக்கு சைடிஸ் கொண்டு வந்து அந்த கல்லம்புடை எங்கே வச்சேன்? உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? அவள் சந்தோஷமாக இருக்கான்னு கூட இருக்க நான் சொல்கிறேன். அவள் சந்தோஷமாக இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? வயசு எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு மாதம், ஒரு வாரம் நீ தனியாக வீட்டில் இருந்து பாரு, நரகம்னா என்னான்னு தெரியும். பொம்பளை பிள்ளைங்களாக இருக்கவங்க மனசளவுல பயங்கர ஸ்ட்ராங்குப்பா, செம்ம ஸ்ட்ராங்கு. தெரியுமா? ஸ்ட்ராங் இல்லை,
ஸ்ட்ராங் இல்லை. அது அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு வலி பழகிருச்சுன்னா எவ்வளோ அடித்தாலும் அதுக்கப்புறம் தெரியாது. ஆனந்து, நீ என்கிட்ட சொன்ன விஷயம் இல்லாமல் உன் ஒய்ஃபு ஹாப்பியாக இருக்கான்னு நீ நம்பிக்கிட்டு இருக்க கரெக்டா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என் பொண்டாட்டி சாகும்போது சொன்னான், தனியா வர பழகிக்கன்னு. அப்போ யோசிச்சாரு, பிள்ளைங்க இருக்கு, ஏன் தனியான்னு. என் மகராசி சாக போறப்போ கூட என்ன பார்த்துக்கிற பத்தி தான் யோசிச்சிருக்கா. இந்த பொண்டாட்டிகளுக்கு இருக்கிற சுயநலம் என்னன்னு தெரியுமா? என் புருஷன், என் புள்ள, இதுதான் அவங்க தான், அவங்க சந்தோஷமா இருக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். அது அவங்க சுயநலம். அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இல்லைப்பா. ஆனால் நம்மளாம் வேலைக்கு போகிறோம், அவங்க வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்கன்னு லூசு தனமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் இதை புரிஞ்சுக்கிறப்ப அவன் என் பக்கத்தில் இல்லை. நீ புரிஞ்சுக்க ஆனந்து, சரியா? இது வாழ்க்கை. பயம் என்னை விட்டு போயிடுவாளோன்னு. நான் சின்ன வயசுலேருந்து விரும்பின யாரும் என் கூட இருந்ததில்லை. அதனால் அன்பாக பேச பயம், அன்பாக கொஞ்சம் பயம். என் பொண்டாட்டி அவள் கையை பிடிக்க பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். அந்த பயத்தை வெளிக்காட்ட பயம். அதான் நான் நடிக்கிறேன், கோவக்காரனா. ஆனால் இப்படி இருக்க என்கிட்ட அவள் இருக்காளே, விட்டு போலையே, அவள் போலியாவும் இல்லையே. ஆனந்த, ஒரு தடவை நான் வேலை முடிஞ்சு லேட்டாக வீட்டுக்கு போனேன். என் பொண்டாட்டி எனக்காக தூங்கவே இல்லைப்பா. வந்தவொடனே எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட வச்சு அப்புறம் தூங்க போயிட்டான். அவகிட்ட ஒரு பழக்கம் இருக்கியா, முத நாள் ராத்திரி சாப்பிட்டா அந்த பாத்திரத்தெல்லாம் மறுநாள் காலையில் தான் கழுவுவா. ராத்திரி தண்ணி குடிக்கிறதுக்காக சமையல் கட்டுக்கு போனேன்னா அங்கே சிங்கில் சாப்பிட்ட தட்டு மட்டும் இருக்கு. அப்போதான் அவ சாப்பிடுறது எனக்கு தெரிஞ்சிட்டு. இப்ப சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க, யாருமே இல்லை. நான் ஆம்னிட்ட கேட்பேன், கேளு, உரிமையா கேளு, அன்பா கேளு. ஏய்,
இன்னைக்கு நீ குடிக்கக்கூடாது. போ. நல்லா இரு. ஒன்றும் இல்லை, உன் கூட பேச தான் வந்தேன். உட்காரு. நீ எப்போவும் மேலே தான், மேலேயே உட்காரு. ஏன் என்னாச்சு? எப்பவும் இல்லாமல் இப்போ குடிக்கலையா? நான் கால் தொடக்கூடாதா? எனக்காக பரப்பரன்னு ஒன்று இந்த கால். என்னாச்சு? இப்போ தான் புரிஞ்சுது எல்லாம் எல்லாம். இப்போ தான் இந்த மனமடிக்கு எல்லாம் புரிஞ்சுது. நீ சாப்பிட்டியான்னு கேட்டேன், ஆனால் நீ சாப்பிட்டதை நான் பார்க்கவே இல்லை. இவ்வளோ நாள் நீ கண்ணீர் விட்டது போதும், இனி சிரி. ஏன் இவ்வளோ நாள் என்னை விட்டு நீ போல? ஏன்? உங்களை நான் விரும்புகிறேன். நீ என் உறவு. சாரி. நீங்கள் என் கூட இருந்தாலே ஹாப்பி தான். சாரி எல்லாம் வேணாம். என் நிறை கனவு. நீ உண்மையாகவே சாப்பிட்டியா? நீ கலையாது. இரு. மேலே உட்காரலாம்ல? நீ தூங்குமா? எனக்கு தூக்கம் வரல. நான் ஒன்று கேட்கவா? ம். நான் உன் மடியில் படுத்துக்கிறவா? உன் கையடிப்பு